ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் இதே போல மேடையை போடுங்க, நீங்க ஒரு மைக்க பிடிங்க, நான் ஒரு மைக்க பிடிக்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறேன். இதே டெல்டா பாசனம் இந்த பகுதியெல்லாம் திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருச்சி இதெல்லாம் டெல்டா பகுதி. இந்த டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அச்சத்தில் இருந்தார்கள். தன்னுடைய நிலம் பறிபோயிடும் என்று அச்சத்தில் இருந்தார்கள். திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஹைட்ரோ கார்பனுக்கு அங்கே இருக்கின்ற மீத்தேன் எடுப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விவசாயியுடைய நிலம் விலை மதிக்க முடியாத நிலம், பொன் விளைகின்ற பூமி, டெல்டா பூமி, முப்போகம் விளைகின்ற பூமி, அதை இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு அமைச்சராக இருந்தார். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வந்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எல்லா விவசாயிகளும் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய டெல்டா மாவட்ட அப்பொழுது அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய பகுதி பாலைவனமாகிவிடும், இதை காப்பாற்றுங்கள், விவசாயிகள் அச்சத்திலே உறைந்து போயிருக்கிறார்கள் என்று கோரிக்கை வைத்த உடனே நான் சட்ட ரீதியாக மத்திய அரசிலே சந்தித்து இன்றைக்கு டெல்டா பாசனத்திலே இப்படிப்பட்ட எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது என்பது இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினேன். எங்களுடைய ஆட்சி திறமையான ஆட்சி என்பதற்கு சான்று. இதை விட என்ன வேணும் திரு ஸ்டாலின் அவர்களே? 10 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு ஆட்சியை கெடுத்து விட்டீர்கள், தமிழ்நாட்டை கெடுத்து விட்டு சொன்னீர்களே. நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? பொன் விளைகின்ற பூமியை மிகப்பெரிய நிறுவனத்திற்கு தாரை வாக்க பார்த்தீர்களே, நீங்க தான் கெடுத்தீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மேகதாது, இன்றைக்கு காவிரியில வருகின்ற தண்ணீரை மேகதாது என்ற இடத்திலே அங்கே ஒரு அணை கட்டி தண்ணீரை தேக்க கர்நாடக அரசு துடித்துக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்கிறார், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று. அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் சொல்கிறார், மேகதாதுலே அணை கட்டிய தீர்வு என்று சொல்கிறார். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வாயே திறக்கல, வாயே திறக்கல. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் துரோகம் செய்கின்ற திரு ஸ்டாலினுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட வேண்டும். இதே அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது. உடனடியா உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து மேகதாதுல அணை கட்டுவதை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.